ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். நாம் யாவரும் நாம் இருக்கின்ற இடத்துல நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளையும் இந்த நேரத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆட்டுக்குட்டியானவரின் சத்தத்தை கேட்கும்படி உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற எங்களோடு பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்க சுகமா இருப்பீங்க அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புறேன். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிற அவருடைய வார்த்தை என்ன என்று சொன்னால், உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலேயே நிறுத்துவார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை. உன் தலையை நான் உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலேயே நிறுத்துவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்க தலையை உயர்த்த போகிறார். உங்க சொந்த குடும்பத்துல ஆண்டவர் உங்க தலையை உயர்த்த போகிறார். நீங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல, கல்லூரியில, டியூஷன் சென்டர்ல ஆண்டவர் உங்க தலையை உயர்த்த போகிறார். உங்களுடைய உறவினர்களுக்கு நடுவில் ஆண்டவர் உங்க தலையை உயர்த்த போகிறார். உங்களுடைய நண்பர்களுக்கு நடுவில், அறிமுகமானவங்களுக்கு நடுவில் ஆண்டவர் உங்க தலையை உயர்த்த போகிறார். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில நிறுத்துகிறார். மறுபடியும் உன் நிலையில ஆண்டவன் நிறுத்துகிறார். மறுபடியும் வேறொரு நிலையில் அல்ல, எந்த ஸ்தானத்துல நீங்க இருந்தீங்களோ அதே ஸ்தானத்துல, அதே உயர்வுல, அதே மேன்மையில ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். அன்பானவர்களே, இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் போது 2 நபர்களை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் பானபாத்திரக்காரன், இன்னொருவன் சுயம்பாகி. இந்த 2 பேரும் ராஜாவுக்கு விரோதமாய் குற்றம் செய்தார்கள் என்று சொல்லி அங்கே அதிகாரியுடைய வீட்டு காவல்ல இருக்கிறாங்க. யோசேப்பு அங்க இருக்கிற எல்லா அந்த சிறைச்சாலை இருக்கிறவங்களை விசாரிக்கும்படியான ஒரு அதிகாரியாய் அவர் அங்க காணப்படுறார். யோசேப்பு அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய முகம் கலங்கி இருக்கிறது. கேட்கிறாங்க, ஏன் உங்க முகம் கலங்கி இருக்குது? அப்ப 2 பேரும் நேற்று நடந்த தான் பார்த்த சொப்பனத்தை அவரிடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறாங்க. அப்பொழுது யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு அவன் அர்த்தம் சொல்லுகிறான். யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னானோ அதே போல ஒருவன் உயர்த்தப்பட்டான், ஒருவன் மடிந்து போனான். எந்த ஸ்தானத்தில் இருந்து அவன் குற்றப்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டானோ, அசிங்கப்படுத்தப்பட்டானோ, தலை குனிந்திருந்தானோ அதே ஸ்தானத்துல மறுபடியும் அந்த பானபாத்திரக்காரனை
ஆண்டவர் உயர்த்தி நிறுத்தினார். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். உங்க சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க தலையை கர்த்தர் உயர்த்தி மறுபடியும் மறுபடியும் அதே நிலையில, the same பொசிஷன்ல ஆண்டு உங்களை அநேகரை உயர்த்த போகிறார். நான் இவ்வளவு ஒரு பேங்க் மேனேஜரா பல ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். கை நீட்டி ஒத்த பைசா கூட நான் அதுல எடுத்ததில்லை. பல நேரங்கள்ல கணக்குல வராத போது, கணக்கு விடுபட்ட போது என் கை காசை போட்டேன். ஆனா இன்னைக்கு நான் அபாண்டமாய் குற்றம் சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. நான் வெளியே துரத்தப்பட்டிருக்கிறேன். இந்த நிலைமையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எந்த இடத்துல நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ அசிங்கப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்திலே குற்றம் சாட்டப்பட்டாயோ, எந்த இடத்திலே தூக்கி வீசப்பட்டாயோ, அதே இடத்திலே ஆண்டவர் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்திலே கர்த்தர் நிலைநிறுத்த போகிறார். ஆமா, எந்த கல்லூரியில, எந்த டியூஷன் சென்டர்ல, நீங்க வசிக்கிற எந்த ஜனத்தின் மத்தியில நீங்க இன்னைக்கு அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு துரத்தப்பட்டீர்களோ, அதே இடத்துல அன்று உங்க தலையை உயர்த்தி உங்களை மறுபடியும் அந்த ஸ்தானத்துல கர்த்தர் நிறுத்த போகிறார். அந்த சொந்தக்காரங்களுக்கு நடுவில், அந்த நண்பர்களுக்கு நடுவில், அந்த கல்லூரியில, அந்த பள்ளிக்கூடத்துல, அந்த டியூஷன் சென்டர்ல, அந்த இடத்துல உன்னை மறுபடியும் கர்த்தர் நிலைநிறுத்த போகிறார். சோர்ந்து போகாதீங்க. இது ஆண்டுடைய வார்த்தை, இது ஆண்டுடைய வார்த்தை. உன்னை மறுபடியும் கர்த்தர் நிலைநிறுத்த போகிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்ற ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை போல இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு தலை குனிவோடு கூட இன்றைக்கு இந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து வரட்டும் சுவாமி, வரட்டும் சுவாமி. உடைய வார்த்தை உடைய பிள்ளைகளை கடந்து வரட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்களுடைய தலை உயர்த்தப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். மறுபடியும் அவர்கள் அதே நிலையில நிறுத்தப்படும்படி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. சகோதரர்கள் நிறுத்தப்படட்டும், சகோதரிகள் நிறுத்தப்படட்டும், தம்பி தங்கச்சி நிறுத்தப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் இயேசுவின் நாமத்தில் அதே இடத்துல நிலை நிறுத்தப்படட்டும். ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய நாமம் உயர்த்தப்படட்டும். கர்த்தர் தந்த அவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு பகிரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். முதல் முறையாக இந்த லாகியம் டிவி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கிற நபராக இருப்பேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், ஆலோசனைகள் இருக்குமானால் ஸ்கிரீனில் தெரிகிற என்னுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.